Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நான் வந்து ஓட்ஸ், பனானா, டேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு porridge மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோடய குழந்தைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த porridge பண்ணுறதுக்காக நான் வந்து ஓட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரோல்டு ஓட்ஸ் தான். இதை நான் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 8 மந்த் பேபிக்கு போதும், அதனால் இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா கரைக்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நார்மல் வாட்டர் தான். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கேஸில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் இப்போவே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு டேட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை கேஸில் வச்சு நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து குக் ஆகும்போது நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு பயப்பட வேணாம். இது ஒரு பக்கம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேப்பில் நான் ஒரு வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி வாழைப்பழம் கொடுக்கலான்றதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போ நல்லா நான் மேஷ் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தில் நடுப்பகுதியில் விதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹார்டாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போது இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா, ஓரளவில் ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு இதில். அதுக்கப்புறமா நீங்கள் வாழைப்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அந்த வாழைப்பழமும் நல்லா ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ இதை வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ஆற வச்சு. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. 8 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்கும் நீங்கள் தரலான்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 8லேருந்து 1.5 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த குழந்தைக்கு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா ரோல்டு ஓட்ஸ்ன்னு கடையில் கிடைக்கும். அது மாதிரி பார்த்து வாங்கி குழந்தைங்களுக்கு ரெசிபி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு 1 by 1 நான் நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye.